கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சில பிரச்சனைகள் நினச்சி டல்லாக நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? உங்கள் முகத்தில் சோர்வாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் சோர்வு எடுத்து போட போகிறார். கவலைப்படாதீர்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிரோட ஒரு வார்த்தை சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நோவாவை நினைவு கூர்ந்த கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். நீங்கள் பிறக்கும்போது உங்களை வளர்க்கும்படி, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். உங்களுக்கு எந்த வயதில் உங்களை உயர்த்தணும், எந்த வயதில் உங்களை அழைக்கணும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானும் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட கேட்கும்போது கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் உங்களை மறந்துருக்கலாம். ஒரு தாய் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை வாழ வைக்கணும், உன்னை உயர்த்தணும், உன்னை போஷிக்கணும், உன் தேவைகளை சந்திக்க நினச்சிருக்கேன். ஜலப்பிராயத்திலே 40 நாள் மழை பெஞ்சிச்சு. நோவா மேர்ந்துக்கிட்டு இருக்காரு வேலையில். ஆனால் தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து மலையை நிப்பாட்டினார், தண்ணியை வற்ற பண்ணினார். அந்த அரராத் மலையிலே அந்த வேலை நின்றது. நோவா குடும்பம் வாழ்ந்தது. சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த நோவாவை நினைவு கூர்ந்த கர்த்தர் இன்றைக்கி உங்களை நினைவு கூறுகிறார். உன்னை உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களே, நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன், உன்னை தலைநிமர பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவதற்கு போதுமானவர் இருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரை, தந்தையும் அவரை. உங்களை தாளாட்டுவார், உங்களை போஷிப்பார். ஒன்றும் கவலைப்படாதிருக்கார். உங்களை நினச்சிருக்கிறார். எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் உங்களை உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உயரும். கண்டிப்பாக நீங்கள் மேன்மை ஆவீங்க. இப்போ இருக்கிற உபத்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையிலே முடிய போகிறது. உங்கள் துக்கம் நன்மையிலே முடிய போகிறது. உங்கள் பலவீனம் சுகத்திலே முடிய போகிறது. உங்கள் நெருக்கம் பெருக்கத்திலே முடிய போகிறது. அதனால் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பிள்ளைகளுக்காக கர்த்தர் மனதுருகி இறங்குவார். உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளை எதிர்காலத்தை கொடுத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னவர் அறிந்தவர். 10 மாதம் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கும்போது உங்கள் பிள்ளை கருப்பா சிவப்பான்னு தெரியாது, ஆனால் படைத்தவருக்கு தெரியும். அதான் தாயின் கருவிலை உருவாகிறதுக்கு முன்னமே ஒன்று அறிஞ்சு வச்சுருக்கிறார். அப்படிப்பட்டவர் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து வைப்பதுக்கு அவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு அவர் தெரியும். அவர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவர் சாரோனி ரோஜா, அவர் பள்ளத்தாக்கில் லீலி. தகப்பனை, என் பிள்ளையை நீங்கள் தான் கொடுத்தீங்க, என் பிள்ளைக்கு உண்டான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பிள்ளைகள் எதிர்காலம் உடைய கருத்தில் இருக்கிறது, நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பெரிய காரியத்தை பார்ப்பேன் என்று விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்காத காரியத்தையும், அறியாத காரியத்தையும், எட்டாத காரியத்தையும் செய்வார். இந்த நாள் ஒரு ஜெயத்த நாள் என்று எண்ணுங்கள், ஒரு வெற்றிய நாள் என்று எண்ணுங்கள். கர்த்தர் பெரிய கரைச்சவர். உங்களுக்கு அஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆஸ்வதி பெருக பண்ணுங்கள். குறைகளை நிறைவாக்குங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தாங்க. தடைகளை எடுத்து போடுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.